உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவை அவங்க அப்பா அம்மா தனியாக இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போதே மனோகர் சோழன் கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க அம்மா கோபத்தை நேரடியாக காட்டினாலும் இந்த இடத்துல இருந்து நிலாவை கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூளை தான் மனோகர் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே பண்ணிட்டுருக்காரு. முதல்ல இந்த வீட்டில் இருந்து தனியாக நிலாவை பிரிக்கணும், அதுக்கப்புறமா சோழன் கிட்ட இருந்து முழுசாக நிலாவை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் வீட்டில் இருந்து நிலா கிளம்பும்போது எல்லாரோட கண்ணும் கலங்கி போயிருக்கு. நிலாவுமே ரொம்ப அழுகிறாங்க. ஆனாலும் நிலா இந்த இடத்துல நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கண்ணே, நானும் அடிக்கடி வீட்டுக்கு வருவேன், நீங்களும் எல்லாருமே வாங்க, அதான் அப்பா அட்ரஸ் கொடுத்துருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்க்குறாங்க. இருந்தாலும் சோழன் நிலா ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், ப்ளீஸ் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ தனியாக போய் நின்று பேசும்போது பார்த்தா சோழன் ரொம்பவுமே அழுகிறாரு. என்ன நிலா, அவங்கள நம்புறியா நீ? நிஜமாவே உன்னை பிரித்து என்கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போகிறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. சோழன், நான் இப்போது அப்பா அம்மா கூட போகிறேன் தான், ஆனால் அவங்க ஏன் திரும்பவும் நீ அந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான எனக்கு எந்த ரீசனுமே இல்லையே, நான் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, இங்கே எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீ தானே, நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. என்ன சோழன் இப்படி பேசுகிறீங்க, அவங்க ஒன்றும் என்னோட எதிரி இல்லையே, என் அப்பா அம்மா தானே, அவங்கக்கிட்ட எப்படி நான் இந்த மாதிரி சொல்ல முடியும்? நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க சோழன், உங்களுக்கு கொடுத்துருக்க 6 மாதம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, நீ 6 மாதம் கொடுத்ததில் எப்படியாவது என் காதலை உன்கிட்ட நான் நிரூபிச்சிடணும், நான் உண்மையாக இருக்கேன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு நான் நினச்சேனே, இப்படி என் கூடவே இல்லாமல் நீ போறியே அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க சோழன், கொடுத்த 6 மாதங்கிறது அப்படியே தான் இருக்குது. நான் போய் கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன், நான் இருக்கிறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி என்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க இல்லை நார்மலாக தான் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அதை கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீலாவும் கிளம்பி வராங்க வெளியில். இப்போ நடேசன் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. நடேசனை பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே உடம்ப பார்த்துக்கோங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா எப்படியோ அங்கேருந்து நம்ம பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோங்க, அதுவே போதும், அவன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அப்படின்னு சொல்லி தேனு சொல்கிறாங்க. மனோகர் உடனே, இங்கே பாரு தேனு, உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் நீ அவள் முன்னாடி போய் நின்று எதுவும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, நம்ம இப்போ அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, அப்படியே படிப்படியாக அவங்ககிட்ட இருந்து சுத்தமாக பிரிச்சிடலாம், ஆல்ரெடி பிரிஞ்சு வந்துட்டாங்க, இதுக்கு மேலே அந்த வீட்டில் என்ன வேலை, நம்ம சொன்னதை இப்போ நம்ம பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டால, எல்லாமே படிப்படியாக மாறும், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நிலா வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஞாபகமாகவே இருக்குது. அப்போ யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா பல்லவன் மெசேஜ் பண்ணுறாரு. அண்ணி எங்கே இருக்கீங்க, நீ வீட்டுக்கு போயிட்டீங்களா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிலாம் மெசேஜ் அனுப்பும்போது இப்போ நிலா உட்காந்து பல்லவன் கூட சாட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டேன்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் ஒவ்வொன்றா கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது மொபைலில் உட்காந்து சாட் பண்ணிட்டு இருக்கதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்னடி, யார் கூடடி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பேசிடலாமா, சும்மா வாட்ஸ்அப்பில் பல்லவன் தான் போயிட்டீங்களா என்னன்னு கேட்டான், அதான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடி, அவங்க கூட என்னத்தை நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா ஏமா நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க, இத்தனை நாள் நான் அந்த வீட்டில் இருந்திருக்கேம்மா, எல்லாரும் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, திடீர்னு நான் கிளம்பி வந்துட்டேன்ல, இதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி பேசு பேசு, ஆனால் நான் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டேன்ல, ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீ வா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறேனே அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதாடி, அவர் மாத்திரை போடணும்ல, உனக்காக உன் கூட சாப்பிடணுன்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, வா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம நிலாவும் அப்படியே போயிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ போனோடனே அப்பையும் சாட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நிலா உனக்காக அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன், நீ என்ன மொபைலை பார்த்துட்டே இருக்க, முதல்ல அதை வச்சுட்டு சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை பிடுங்கி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இங்கே பாரு உனக்கு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கி அம்மா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அப்பா பார்க்குறாரு, ரொம்ப நாள் ஆச்சுடா உன் கூட சேர்ந்து இப்படி உட்காந்து சாப்பிட்டு, இந்த பிரச்சனை வந்ததுலேருந்தே மொத்தமாக நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டில அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, இந்த கல்யாண விஷயம்னு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிற எதையுமே கேட்கல, என்னை மீறி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் எனக்கு உங்களை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு, உங்ககிட்ட நெருங்கி வரணும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க. சரி விடுறா, அதை பற்றி எதுக்கு பேசிட்டு, இனிமேல் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் பழைய மாதிரி என் பொண்ணு என்கிட்ட அன்பாக இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. சரி சரி சாப்பிடுங்க அப்படிங்கும்போது இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வாய் பிச்சு வாயில் வைக்க போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. அப்போ போய் அவங்க அம்மா ஓப்பன் பண்ண பார்த்தா அங்கே சோழன் நின்றுட்டுருக்காரு. அப்போ அப்படி எட்டி பார்த்துட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, இப்பயும் வந்துட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க முறைக்கிறாங்க. எட்டி பார்த்துட்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சோழனோட குரலை கேட்ட உடனே நிலா டக்குன்னு எழுந்து ஓடிட்டு, சோழன் வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த வரேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செப்பல்லாம் கழட்டிட்டு உள்ளே வராரு. இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தா அப்படி ஒரு கோவம் வருது. இருந்தாலும் அதை மனோகர் மட்டும் வெளியே காட்டிக்காமல் வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நிலா பார்த்துட்டு, என்ன சோழன் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா வீட்டுக்கு அட்ரஸை கண்டுபிடிக்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, நானே ஒரு
ஒரு டிரைவர், எப்படி எங்கெங்கே எந்தெந்த சந்தில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படிங்கிறாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சோழன் அப்படின்னோடனே இப்படி எடுத்து பரோட்டாவை கொடுத்த உடனே, பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிலா வந்து அப்படியே எடுத்து சாப்பிட போகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, அன்றைக்கே நான் உங்ககிட்ட இந்த பரோட்டா எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலே 2 கையிலையும் பிச்சு போட்டு அந்த சால்னா ஊற்றி கொடுக்குறாரு. அப்போ நிலா அதை அப்படியே ருசிச்சு சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்போ நிலா டக்குன்னு பார்த்துட்டு, ஆமாம் சோழன் அன்னைக்கு முட்டையில் ஒன்று வாங்கி கொடுத்தீங்களே முட்டை கலக்கின்னு சொல்லிட்டு, அது வாங்கலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா வாங்கலான்னு தான் பார்த்தேன், அதை அன்றைக்கி வாங்கிட்டு அப்போவே சூடாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும், பார்சல்லாம் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வாங்கல, இன்னொரு நாள் நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. சரி உட்காருங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நிலா நீயும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து நிலாவே இப்படி வச்ச உடனே அவங்க அப்பா டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்க நான் இதை வரேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சாப்பிடலையா நீங்கள், சாப்பிடுங்க நீங்கள் டேப்லெட் போடணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. அவங்க அம்மா அப்படியே கோவத்திலே போய் நின்றுட்டு பார்க்குறாங்க. என்னங்க இவ, நான் பார்த்து அவளுக்கு இவ்வளோ சமைச்சு கொடுத்துருக்கேன், அவள் என்னடானா ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்த பரோட்டாவையும் சால்னாவையும் ஊற்றி அவன் கூட சேர்ந்து உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா, என்னங்க இவ இப்படி மாறிட்டா, நம்ம பொண்ணா இவ அப்படிங்கிறாங்க. வேற என்ன பண்ணுறது, ஒரு வருஷம் அந்த வீட்டில் இருந்திருக்கால, விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சோழனே வந்துட்டு சரி ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்ட்டு, சரி நிலா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு உள்ளே வராங்க. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தா இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டு அவங்க அம்மா முறைக்கிறாங்க. என்னம்மா முறைச்சிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்னடி அவன் கூட சேர்ந்து உட்காந்துட்டு ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்த பரோட்டாவை இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நான் உனக்காக எவ்வளோ பார்த்து சமைச்சிருக்கேன், அதில் நீ ஒரு வாயாவது சாப்பிட்டியாடி அப்படிங்கிறாங்க. மா சோழன் வாங்கி கொடுக்குற இந்த பரோட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அவர் எனக்காகன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை நான் எப்படிம்மா சாப்பிடாம இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிடி அவனை உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி கேட்குற, எனக்கு பிடிக்குமே சோழனை அப்படிங்கிறாங்க. பிடிக்கும்னா அப்புறம் எதுக்கடி நீ டைவர்ஸ் வாங்கின, அந்த வீட்லேயே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற, அந்த பையனே உனக்கு பிடிக்குங்கிற, அப்புறம் எதுக்கு நீ டைவர்ஸ் வாங்கின அப்படிங்கும்போது நிலா அப்படியே ஒரு மாதிரியை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. என்னங்க இவ எதுவுமே சொல்லாமல் போகிறா அப்படிங்கிறாங்க. விடு தேனை, அவள் ஏதோ சொல்லாமல் போகிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம், கண்டுபிடிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு விட்டுடுறாங்க. ஸோ நேராக வீட்டுக்கு வர சோழன் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றாரு. சேரன் அப்படியே பார்க்குறாரு, என்னடா இவன் சிரிச்சிட்டே வரான், இப்போ நிலா கிளம்பி போனதுலேருந்து அழுதுட்ட மாதிரி ஒரு மாதிரியே இருந்தான், இப்போ சிரிச்சிட்டே உட்காந்துருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு, டே சோழா வாடா உட்காந்து சாப்பிடா, எல்லாத்தையும் சாப்பிட்ட எடுத்து வச்சிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. வேணாண்ணே நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பல்லவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னண்ணே சோகமாக இருப்ப சாப்பிட மாட்டேன்னு பார்த்தா நீ என்னண்ணே சாப்பிட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குடா சோகமாக இருக்கணும், நான் நிலா கூட உட்காந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நிலா கூடயா, டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போய் வேகமாக கேட்குறாரு. ஆமாண்டா பரோட்டா வாங்கிட்டு போயிட்டு நிலாவும் நானும் உட்காந்து சேர்ந்தே சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்படின்னா நீ அவங்க வீட்டுக்கு போனியா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. ஆமாண்டா அதான் அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அதான் நிலாவுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த பரோட்டாவையும் வாங்கிட்டு போயிட்டு 2 பேருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையாடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்லுவாங்க, யாருமே எதுவுமே சொல்லலை, நிலாவும் போனோடனே வாங்கி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொன்னா, என்னையும் உட்காந்து சாப்பிட சொன்னா, சாப்பிட்டு நானும் சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன், அவ்வளோதானே, யார் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. எப்படியோடா அவங்க எதுவும் சொல்லாமல் இருந்தாலே சரி, நிலா வந்து உங்ககிட்ட நல்லா பழகுச்சில அது போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் எனக்கு கொடுத்துருக்க 6 மாதம் டைமுங்கிறது அப்படியே தானே இருக்குது, அவன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. சரிடா இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கே வீட்டில் பார்த்தா சோழன் வீட்டுக்கு வந்து போகிறது வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கவே இல்லை. அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க நைட் எல்லாமே, ஏங்க இதை எப்படியாவது நம்ம கட் பண்ணணும், அவனை இந்த வீட்டு சைடே வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருத்தேனே நிலா வந்து சோழனை பிடிக்குதுங்கிறா, வர்றதுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறா, எல்லாமே பண்ணுறா, நம்ம வந்து இப்படி பண்ணோன்னா அம்மா அப்பாவும் திருந்தலை பழைய மாதிரி தான் இருக்காங்கங்கிற மாதிரி நம்ம மேலே தான் வெறுப்பு அதிகமாகும், அதனால் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், நீ ஃப்ரீயாக விடு, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுநாள் வந்து பார்த்தா நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவர் போய் பார்த்துட்டு, என்னம்மா ரெடி ஆகிட்டியா ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஈவினிங் எத்தனை மணி ஆகுமா நீ வரதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்பா எங்கேயும் வெளியே போகணுமா, இதான் முக்கியமான விஷயமா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா ஈவினிங் ஒரு முக்கியமான ஆளை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. யாருப்பா அப்படின்றாங்க. நீ வாயேன் உனக்கே தெரியும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போனாலும் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்குது, என்ன இவர் திடீர்னு யாரையோ சொல்கிறாரு, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் திவ்யா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாலும் என்னடி இப்படி சொல்கிற அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ண முடியும் திவ்யா, அந்த மாதிரி திடீர்னு வந்து
அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டாங்க. ஆனாலும் சென்னையிலே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களேங்கிறதுக்காக அது ஒரு வகையில் சந்தோஷம் தான். ஆனால் சோழனை பார்க்க தான் ரொம்ப பாவமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடி, உனக்கு சோழன் மேலே லவ் வந்துருச்சு, அதை வெளியே காட்டாமல் நீயும் இப்படியே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலா சமாளிச்சிடுறாங்க. ஸோ சாயந்தரம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா போயிட்டு நிலா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. வந்துட்டு மடி உன்னை பார்க்க முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. யாருப்பா அப்படின்றாங்க. பார்த்தா உனக்கே தெரியும், உன்னோட ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். உனக்கு என்ன டவுட் வேணும்னாலும் நீ அவர்கிட்டயே கேட்கலாமா. என்னோடய ஃப்ரெண்டோட பையன் தான், இங்கே சென்னையில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பையன், தனியாக ஆஃபீஸே வச்சுருக்கான், அவனை தான் நான் வர சொல்லியிருக்கேன். உனக்கு எந்த டவுட்னாலும் நீ அந்த பையனை கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. யாருப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ராகவ் உள்ளே வராரு. உள்ளே வந்த ராகவை பார்த்தோன்னே நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. கோவம் அதுக்கு மேலே வருது. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ராகவ் சிரிச்சுக்கிட்டே வராரு. எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி கேஷுவலாக வராரு. வந்துட்டு ஹாய் நிலா அப்படிங்கிறாரு. அப்போ ராகவ் ஒரு மாதிரி வந்தோடனே நிலா இப்படி பார்த்துட்டு அவங்க அப்பா பார்க்குறாங்க. என்னம்மா, உன்னோட கம்பெனியோட பாஸ் தானம்மா இவர் அப்படிங்கிறாங்க. அப்பா, எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னோட பாஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. இவர் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா, அவர் கம்பெனியில் இருந்து தான் நீ ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கியாமே, அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவர் உன் கூட இருந்தால் நீ இன்னும் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும், அதுக்காக தான் நான் அவரை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அதுக்காக இவர் எதுக்காக எனக்கே தெரியும் எது எப்படி பண்ணணும்னு, யாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. மடி, நீ வேற யாரோ நினச்சி பேசிகிட்டு இருக்க, என் ஃப்ரெண்டோட பையன் அவன் அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே கோவமாக வருது. எதுவுமே ராகவ் கிட்டே பேச மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ வெளியே வராரு. வெளியில் வந்தோடனே இப்போ மனோகரும் வெளியில் வந்துட்டு நான் அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. வந்துட்டு இப்போ ராகவை பார்த்துட்டு, என்னப்பா நிலா இப்படி பேசுகிறாள்னு எதுவும் நினச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. எனக்கு நிலாவை பற்றி தெரியாதா, யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடியே நிலாவை எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, உங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி அங்கிள் விடுவேன் அப்படிங்கிறாங்க. எப்படியோப்பா, உனக்கும் நிலாவுக்கும் நல்லபடியாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அங்கே இடைஞ்சலாக இருந்துச்சு. நான் போயிட்டு நிலாவை பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னப்போ அங்கே வந்துட்டு திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சோழன் தான் என்னோடய ஹஸ்பண்ட்னு வந்து நிலா சொல்கிறா. அப்போது சரி நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மாதிரி என்னை மாற்றிக்கலாம்னு நினைக்கும் போது தான் அவங்க அண்ணனே வந்து இந்த மாதிரி இந்த கல்யாணமே ஒரு ஃப்ராடு கல்யாணம் தான், டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் போய் நான் பேசினேன். அப்பாவும் வந்துட்டு நான் டிவோர்ஸே வாங்கினாலும் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு அப்படி தான் சொல்லுவா, அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகவ் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ மனோகர் உள்ளே வந்த உடனே நிலா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்பா இங்கே பாருங்கள், இனிமே வந்துட்டு அந்த ராகவ் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. மடி, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கடா, அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவர் பழைய மாதிரி அந்த எண்ணத்தோடலாம் உன்கிட்ட வந்து பழகலை. அவர் நான் கேட்டுக்கிட்டேனேங்கிறக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தார். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி பழைய எண்ணத்தோட உன்னை லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த எண்ணத்துலையும் ராகவ் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் ராகவோட பார்வையை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல அப்படிங்கிறாங்க. ஏமா எல்லாரையும் தப்பாகவே நினைக்கிற, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த தம்பி உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் கூப்பிட்ருக்கேன். இன்னும் அந்த தம்பி என்னென்னலாம் ப்ராஜெக்ட் வருதோ எல்லா ப்ராஜெக்ட்டும் நீயும் அந்த தம்பியும் சேர்ந்து பண்ணுங்கள். ரொம்பவே பெரிய அளவுக்கு நீ வரணும். நீ என்ன ஆசைப்பட்ட, உன்னோட இந்த இதில் வந்துட்டு நீ பெரிய அளவுக்கு வரணும், எங்கே பார்த்தாலும் எந்த பில்டிங் இருந்தாலும் நீ வந்து ஓனாக பண்ணதுங்கிற மாதிரி இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட. அது கைக்கூடி வரும்போது நீ ஏன் அப்படி இது பண்ணுற? அப்பா இருக்கேன்ல, உனக்கு எல்லாமே நான் பண்ணுவேன், உனக்கு எல்லா வகையிலையும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். இனிமேல் உனக்கு பிடிக்காத மாதிரி அப்பா எப்பயுமே நடந்துக்க மாட்டேன், சரியா? நீ எதுவும் வருத்தப்படாத. ராகவ் வந்து இனிமேல் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை நான் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எப்பயுமே பேச மாட்டார். நான் அதெல்லாம் தெளிவாக பேசிட்டு தான் வீட்டுக்கே கூப்பிட்டேன், சரியா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா சரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆனால் உள்ளே போனாலும் ரூம்குள்ளே போயிட்டு இதே ஒரு மாதிரி இருக்குது. அப்பா நிஜமாக தான் சொல்கிறாங்களா, இல்லை வேணும்னே ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடிக்கிறாங்களா? ராகவ் அவ்வளோ ஒன்றும் நல்லவன் இல்லையே, அவன் ஒரு விஷயத்தை அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னா அதை பண்ணணுங்கிறதுல வந்துட்டு எந்த அளவுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வேலை விஷயத்துலேயே அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பான். எப்படி வந்துட்டு ஈஸியாக வேலை வாங்கணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறவன் ஒரு சொந்த பிரச்சனை அப்படிங்கும்போது அதுவும் என்ன, நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன், சோழனை விட்டு தனியாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் தாண்டி அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் வேறு சொல்கிறாரு. இவன் எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசனையிலே நிலா இருக்காங்க. ஸோ போய் ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு அவங்க அப்பா பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு நிலாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது.
ஸோ அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து நிலாவுக்கு சந்தேகம் வந்து வீட்டில் சேரன்கிட்டேயோ சோழன்கிட்டேயோ இவங்க சொல்லுவாங்களா, இல்லை இப்படி எதுவுமே சொல்லாமல் அவங்க அப்பா ஏதோ நம்ம நல்லதுக்கு தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருப்பாங்களா, இல்லை திரும்பவும் ராகவ் வந்துட்டு நிலா கிட்டே இந்த மாதிரியான விஷயத்தை தான் ட்ரை பண்ண போகிறாரா, எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.